அடுத்ததாக கந்தன்மழை திரைப்பட குழுவினரை வாழ்த்தி சில வரிகள் பேச பாஜகவின் மாநில அமைப்பாளர் பெப்சி சிவா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் வருங்கால சூப்பர் ஸ்டார் ராஜா அவர்களுக்கும், என் ஆர்வ நண்பர் கனல் கண்ணன் அவர்களுக்கும், ஷெல்லி அவர்களுக்கும், துணைத் தலைவர் இல்லை அண்ணன் நாங்கள் வருத்தப்பட்டு கேட்டோம். முதல்ல நான் கேட்டதுன்னா அண்ணன் உங்ககிட்ட கார்டு இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்ன சீக்கிரம் எடுத்து கொடுப்பா அப்படின்னாரு. அடுத்தது கனல் மாஸ்டர் தான் கேட்டார், ஹீரோயினை காணுமேன்னு கேட்டார். அது அவர் சொன்னார், இல்லை பண்ணவரும் தலைவர் மட்டும்தான் இல்லை ஹீரோயின் இல்லைன்னாரு. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கல்யாண மண்டபத்தில் நடக்கிற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை. ஏன்னா நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன்னா தியேட்டரில் இருக்கோம், அது வேற மாதிரி நடத்துவாங்க. இதுவும் நம் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்த முடியும்ன்றது அண்ணா ராஜாண்ணா மட்டும் இதில் காட்டுறாரு. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா எளிமையாக நடப்பது நமக்கு வேண்டிய ஒன்று இந்த காலகட்டத்தில். இரண்டாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு புதுமுக நடிகர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். ஒரு புதுமுக நடிகரை நாங்கள் பார்க்கும்போதே அவர் கண்ணில் கண்டுபிடிச்சிருவோம், இவர் புதுமுக நடிகர், இவர் இப்போ தான் நடிக்க கற்றுக்கிறார். ஆனால் நான் தேடி தேடி பார்த்தேன், ராஜா நான் கண்ணில் கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நடிகராகவே இருக்கிறாரு. உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட நல்லா நடித்தார், நிறைய டேக் வாங்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இதை பார்த்தப்போ உண்மையாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதை விட பெரிய வாழ்த்துக்கள் ஒரு பெப்சி தலைவனாக எனக்கு என்னென்னா, ஃப்ரீயாக வேற நடித்து கொடுத்துருக்காரு. நிறைய தயாரிப்பாளர்கள் நிச்சயமாக விரைவில் ஒப்பந்தம் செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா சாப்பாடு அவரே பார்த்துக்கிட்டாராம், அவரே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களை தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப வசதி. கடல் மாசு இப்போ சொன்னார், இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணுன்ட்டு. நானும் நிறைய படங்கள் எடுக்கணும் ஆர்வத்தில் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் எடுத்தவங்களாம் பிரச்சனையில் மாட்டும் போது அவங்கள காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்மளாம் உட்காந்ததுக்கு அப்புறம் நம்மளே திருப்பி போய் படம் எடுக்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியதாக ஆயிடுது. காரணம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். அது சமீபத்தில் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். நடிக்க தெரிஞ்சவனுக்கு அரசியல் தெரியல, அரசியல் தெரிஞ்சவனுக்கு நடிக்க தெரியலன்னு ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அரசியலும் தெரியும், நடிக்கவும் தெரியும்ன்றதை காட்டியிருக்காருன்றத பெருமையை நம்ம நினைச்சிருக்கோம். அதுபோக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் படம் எடுக்கிற என்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ போன அந்த படம் எடுக்கும்போது நிறைய படம் மாட்டும் போது அது மாதிரி நாங்கள் படம் எடுக்கணும் ஆர்வமாக இருக்குன்னா, ஆனால் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் வேணும், தியேட்ரிக்கல் சப்போர்ட் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும், எக்ஸிபியூட்டர்ஸ். இது எல்லாமே இந்த மாதிரி படங்களுக்கு கிடைக்கிறதில்ல. மேபி தாமரை டிவி, சூர்யா மாதிரி ஆட்கள் இருந்ததுனால இந்த திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சது. அதுபோல் நிறைய படங்கள் வர தயாராக இருக்கு. ஏன்னா நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கருத்து சொல்கிற படங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு, பெரிய விஷயங்கள். அது ஒன்றுமே இல்லைனா கூட குப்பை மாதிரி இருந்தாலும் அது ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க, இந்துத்துவா சிந்தனை உள்ள படங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதே இல்லை, பயப்படுறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் பயப்படுறாங்க. அந்த நிலை இந்த திரைப்படத்திற்கு பிறகு மாறும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை அண்ணன் தலைமையில், ஹெச்ராஜா தலைமையில் நிச்சயமாக அண்ணன் அதை முன்னெடுக்கணும். ஏன்னா திரைப்படத்துறையை ரொம்ப நசிஞ்சு இருக்கு. மாஸ்டர் கூட நிறைய பேசுவார் நினச்சேன், திரைப்படத்துறையை பேசலை. ஆனால் நிறைய படங்கள் எடுத்த கிட்டத்தட்ட 200-250 படங்கள் வெளியிடப்படாமலே இருக்குது. அதுக்கு கோடிக்கணக்கான பணம் முடங்கி கிடக்கு. அதுக்கு ஏன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச காரணம் தான். அந்த காரணங்கள்லாம் விரைவில் உடைக்கப்படணும்னா இந்த மாதிரி சிந்தனை உள்ள படங்கள் பல நூறு படங்கள் வரணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காந்தாரா வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. கனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா தியேட்டரில் இன்னைக்கு பாம் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்குமே இதுக்கான எதிர்ப்பு சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல ஒழிச்சா மட்டும்தான் நம்மளை வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போன மட்டும் காந்தாரா வரும்போதே அவரை கூப்பிட்டு பாராட்டு விழா எடுக்கணும்னு நினைச்சவன். இன்னைக்கு காந்தாரா ரிஷப் ஷெட்டி ஒரு மிகப்பெரிய அச்சீவ். இந்துத்துவாவுக்கு அவரை மாதிரியான நடிகர்கள், அவரை மாதிரியான இயக்குநர்கள் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய கதைகள் இருக்கு, நிறைய கருப்பரசன் சுவாமி கதைகள்லேருந்து நிறைய கதைகள் இருக்கு. அதை எடுக்க தயாராக இருக்காங்க, இயக்குநர்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் வெளியிடுவதற்கும் தயாரிப்பதற்கும் ஆளுகள் இல்லை. காரணம் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அது விரைவில் மாறும் என்பதை அந்த முருகன் தான் உறுதுணையாக இருப்பார் நம்பிக்கையுடன் கூறி விடைபெறுகிறேன். அதே போல் இந்த யூனிட்டில் இருக்கிறவங்க நிறைய பேரை அறிமுகப்படுத்துறீங்க. ஒரு பெப்சி தலைவராக நீங்களாம் எவ்வளோ பேர் மெம்பர்னு தெரியாது. ஆனால் நீங்களாம் மெம்பர் ஆகி இன்னும் பல படங்கள் பண்ண வேண்டும் என்னுடைய ஆர்வமான ஆசை. நிச்சயமாக அடுத்து வர விழாக்களில் நீங்கள் நிறைய படங்கள், இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும்னு கேட்டுக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞருக்கும் நினைத்த நடிகர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ராஜா அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ணன் வேற லெவலுக்கு போவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஒரு லெவலுக்கு போயிட்டு போல இருக்கு.
அதுக்கான வாழ்த்துக்களை கூறி வெளியிட்டு நன்றி, வணக்கம். வாழ்த்தியமைக்கு நன்றி. திரு பெப்சி சிவா அவர்களுக்கு நினைவு பரிசை சூர்யாஜி வழங்குவார்.